அனைவருக்கும் வணக்கம். தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன். அறத்துப்பால். அதிகாரம் 33. கொல்லாமை. திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல். 321. அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறச்செயல் எது என்றால் கொலை செய்யாமை ஆகும். கொல்லுதல் மற்றதைய செயல்கள் யாவையும் தரும். 322. பகுத்துண்டு பல்லு இரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பிரித்துக் கொடுத்து சாப்பிட்டு பல்வகையர்களை காப்பாற்றுதல் நூலாசிரியர்கள் தொகுத்த கோட்பாடுகளில் தலை சிறந்தது. 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. முதலாவதாக கொல்லாமை நல்லது, அதற்கு பின்னே துணை நிற்கும் பொய்யாமை நல்லது. 324. நல்லா எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எனப்படுவது எது என்றால் ஓரையறையும் கொல்லாமையை போற்றும் வழியாகும். 325. நிலையன்றி நீத்தாருள் எல்லாம் கொலையன்றி கொல்லாமை சூழ்வான் தலை. நிலைமைக்கு பயந்து துறந்தவர்கள் அனைவரிலும் கொலைக்கு பயந்து கொல்லாமையை நினைப்பவனே உயர்ந்தவன். 326. கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிருண்ணங்கூற்று. கொல்லாமையை கடைபிடித்து வாழ்பவரின் வாழ்நாளை குறைக்க எமனம் செல்ல மாட்டார். 327. தன்னுயிர் நீப்பினன் செய்யற்க தான் பெரி தின்னுயிர் நீக்கும் வினை. தனதுயிரே பிரிந்தாலும் தான் பெற இனியவர்களை கொல்லும் செயலை செய்யக்கூடாது. 328. நன்றாகும் ஆக்கம் பெருதனின் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கங்கடை. நன்மை தரும் பெருஞ்செல்வம் கிடைத்தாலும் நற்குணத்தார்க்கு கொலை செய்து கிடைக்கும் செல்வம் இழிவாகும். 329. கொலைவினையர் ஆகிய மக்கள் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து. ஆராய்ந்திருந்தவர் உள்ளத்தில். கொலை தொழில் செய்யும் அறிவற்ற மக்கள் இழிந்தது செய்யும் இழிவானவர். 330. உயிரிடம்பின் நீக்கியார் என்ப செயரிடம்பின் செல்லாத்தீ வாழ்க்கையவர். நோயுடலை பிரியாது கொடிய வாழ்வு வாழ்பவரை கொலை தொழில் செய்தவராக இருப்பர் என்பர். நன்றி. மருத்துவர் ராஜா ரெங்கராஜ், தஞ்சாவூர்.